ஆத்தங்குடி டைல்ஸ் பொறுத்தவரையும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. கஸ்டமர்ஸ் என்ன டிசைன்ஸ் கேக்குறாங்க அது கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நீங்க காரைக்குடி லோக்கல்ல மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லாவும் அண்ட் அதர் கண்ட்ரிலையும் கூட வந்து நீங்க ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து வாங்கிட்டு போறாங்க. இது வந்து 20 mm திக்னஸ் தான். இது ஃபுல்லாவே ஆர்டர் தான். அது நீங்க டைல்ஸ் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆத்தங்குடி டைல்ஸ்னாலே ஆத்தங்குடி மண்ணை வச்சுதான் டைல்ஸ் செய்யறது. வேற எந்த ஒரு மண்ணை வச்சு ஆத்தங்குடி டைல்ஸ் செய்ய முடியாது. இந்த கிளாஸ் போட்டா டைல்ஸோட சைனிங்காக நம்ம கிளாஸ் யூஸ் பண்றோம். கஸ்டமர்ஸ் வந்து என்ன கலர் கேக்குறாங்களோ எல்லா கலருமே நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம். ஆனா கலர்ஸ் வந்து 100க்கு மேல கலர்ஸ் இருக்கு. அடேங்கப்பா. ஓ, ஆத்தங்குடி டைல்ஸ் இப்படிதான் வரும். இன்னைக்கு டைல்ஸ் ரெடி பண்ணி வச்சாங்கன்னா மறுநாள் எடுத்து அதை வந்து வாட்டர்ல போடுவாங்க. அது 2 days கியூரிங் ஆகும். இதுவே அந்த கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணதுன்னா அந்த டைல் சைனிங்காக அந்த கிளாஸ் யூஸ் பண்றது. இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்மள்ட்ட இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அன்னை ஆத்தங்குடி டைல்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி செஞ்சு டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாவே இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரோ தான் ஓனர். ஸோ அவர்கிட்ட இருந்து ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. இப்போ அன்னை ஆத்தங்குடி டைல்ஸ் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படியே சொல்லாரு. ஆத்தங்குடியில தான். ஆத்தங்குடியில மட்டும்தான், அதாவது ஆத்தங்குடி டைல்ஸோட ஒரிஜினல் கிடைக்கும். ஆத்தங்குடி மண்ணு, இங்க உள்ள தண்ணி, அதை சார்ந்ததுதான் ஆத்தங்குடி டைல்ஸ்ங்கிறது. அதனால ஆத்தங்குடியில மட்டும்தான் அந்த ஒரிஜினல், ஆத்தங்குடியில தான் எங்களோட கம்பெனி. சூப்பர் ப்ரோ. இப்போ எங்க ஏரியாலயும் டைல்ஸ் கடைகள் நிறைய இருக்கு. இப்போ நார்மலா வாங்குற டைல்ஸ்க்கும் இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்க்கும் என்னங்க ப்ரோ டிஃபரன்ஸ்? இது வந்து ஆத்தங்குடிங்கிறது இங்க உள்ள மண்ணை வச்சு தயார் பண்றது. அந்த டைல்ஸ்ல உள்ள லுக்கு அந்த டைல்ஸ்ல உள்ள மாதிரி இருக்காது. பட் ஆத்தங்குடிங்கிறது நேச்சுரல், இங்க உள்ள மண் இந்த தண்ணியை வச்சு யூஸ் பண்ணி பண்றது. அதுல அந்த சின்ன சின்ன இந்த ஏர் கிராக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் தெரியும். பட் ஆத்தங்குடிங்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கால்வலி அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்கிறது யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் சொல்லியிருக்கிறது நிறைய. ஓகே ஓகே. இப்போ நார்மல் டைல்ஸை காட்டிலும் நார்மல் டைல்ஸ்ல நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அது கிடையாது. நிறைய இது கையில தயார் பண்றது. இங்க உள்ள மக்கள் வந்து இங்க உள்ள மண்ணை இந்த தண்ணியை வச்சு தயார் பண்றதுனால அந்த சின்ன சின்ன, அதாவது டைல்ஸ் அளவுக்கு நம்ம அந்த குவாலிட்டி, அதாவது குவாலிட்டிங்கிறது மண்ணு சிமெண்ட் அப்படி அதுல எல்லாம் குவாலிட்டியில மிஸ்டேக் வராது. பட் அந்த தண்ணி ஊத்தும் போது அந்த ஏர் கிராக் மாதிரி அது மாதிரி எல்லாம் சின்ன சின்னது இருக்கும். ஆத்தங்குடி டைல்ஸ் யூஸ் பண்ண சைனிங் வரும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அந்த ஏர் கிராக்ஸ் எல்லாம் வரும் கண்டிப்பா. நார்மல் டைல்ஸ் நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது தேய ஆரம்பிக்கும். இது வந்து நடக்க நடக்க சைனிங் வரும். சூப்பர். இப்போ நான் நார்மல் டைல்ஸுக்கும் இந்த டைல்ஸுக்கும் கவனிச்சது திக்னஸே அதிகமா இருக்கு. திக்னஸ் அதிகமா இருக்கும். கலரோட திக்னஸே இது வந்து 3 to 4 mm வரைக்கும் இருக்கும். கல்லோட திக்னஸே 20 mm வரும். அதனால பயப்பட வேண்டியதே இல்லை. இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் டெலிவரி பண்ணி கொடுத்து. ஆமா, அதாவது டைல்ஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன டிசைன்ஸ் எந்தெந்த இடத்துக்கு வேணும் அப்படிங்கறத எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்க அதை வச்சு ரெடி பண்ணி கொடுப்போம். நம்ம ரெடியா இருக்காது, ஆர்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சம் சீக்கிரம் வேணும்னா ஒரு 20 நாள்ல கொடுக்கலாம். ஒரு 1000 ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஆனா அதிகபட்சம் ஒரு 30-35 நாள் ஆகும். சூப்பர். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஆத்தங்குடியே பாத்தீங்கன்னா மிஷின்ல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நீங்க அதுதான் சொல்றேன்ல, ஒரிஜினல்ங்கிறது கையில தயார் பண்ணி மக்களுக்கு, மக்களோட வாழ்வாதாரமே இதுலதான் இருக்கு. இது மிஷின்ல நாங்க செய்ய முடியாது. மக்கள் தான் செய்ய முடியும். அதுவும் அவங்க தெரிஞ்சவங்க மட்டும்தான். அந்த கல்லோட கலரு ஃபில் பண்றது அது எல்லாமே தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். ஓகே, சூப்பர் சூப்பர் பிரதர். இதுல நம்ம நார்மல் டைல்ஸ் எடுக்கும்போது ஒரு 100கணக்கான டிசைன்ஸ் காமிப்பாங்க. ஆத்தங்குடி டைல்ஸ் ஆத்தங்குடியிலயும் இருக்கு. 100-150 டிசைன்ஸ் இருக்கு. ஒரு டிசைனை ஒரு 4-5 கலர்ஸா மாத்தி பண்ணலாம். அப்ப எத்தனை டிசைன்ஸ் வரும்னு தெரியும். ஒரு 4 டைல்ஸ் ஒன்னா சேர்த்து ஒரே டிசைனா கொண்டு வர டிசைன்ஸ் அப்படித்தான் வரும். எல்லா டிசைனும் கலர்ஸ் வந்து நம்ம ஒரு இருக்கிற 6-7 கலரை மாத்தி போட்டோம்னா ஒரே டிசைன் 7 கலரா மாத்தலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கு. ஒரு 100-150 டிசைன்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ ஃப்ளோர் மட்டும் கிடையாது, இந்த பார்டர் கூட பண்ணி பார்டர் ஸ்கட்டிங் டைல்ஸ் ஆத்தங்குடினாலே சேம் வந்து கீழே ஃப்ளோர்ல வர்றது ஸ்கட்டிங்கும் நம்ம அந்த ஓகே அதான் நல்லா அழகா இருப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது எல்லாம் பண்றீங்க? நாம அனுப்பிச்சு விடுறோம். ஆளுங்க நம்ம கிட்டே இருக்காங்க. சோ எந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது அவங்களுக்கு ஆத்தங்குடி பதிக்க தெரியும், அவங்களுக்கு அந்த நாங்களே பாத்துக்குவோம். டைல்ஸ் மட்டும் போதும், டைல்ஸ் மட்டும் கொடுப்போம். அது எப்படி பண்ணணுங்கிற இதெல்லாம் சொல்லிடுவோம். 1-2 கலர்ஸ் இருக்கு, அது யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவோம். ஏன்னா வெள்ளை, இந்த ஒரு மாதிரி ஐவரி, இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்ம அது யூஸ் பண்றது சிரமம். அந்த கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியான தன்மை இருக்காது. ஏதாவது ஒரு அழுக்கு பட்டா அது நல்லா பளிச்சுன்னு தெரியுற அளவுக்கு இருக்கும். மத்த கலர்ஸ்ல எல்லாம் அந்த தெரியாது. புரியுது. இப்போ இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கணும், இல்ல கலர் பேட்டர்ன் சூஸ் பண்ணணும், நேர்ல வர முடியாதவங்க இதெல்லாம் எப்படி பண்றது? இல்ல, போன்லயே நிறைய பேர் ஆர்டர் பண்றாங்க. நேர்ல அதாவது ஒரு 100 பேர் ஆர்டர் பண்றாங்கன்னா ஒரு 10 பேர் தான் எனக்கு நேரா வருவாங்க. 90% பேர் வந்து போன்ல தான் பண்றாங்க. அவங்களுக்கு ஆத்தங்குடியை பத்தி தெரிஞ்சிருக்கும். இல்ல ஆத்தங்குடியை அவங்க யூஸ் பண்ணி
பண்ணிருப்பாங்க, இல்ல அவங்க சுற்றுவட்டார இடத்துல நிறைய அது தெரிஞ்சு. ஓகே, அதனால அதை பத்தி அதனால பசங்க கூட பயப்பட வேண்டியது கிடையாது. வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ அனுப்பிடுவாங்க. அதுல நம்ம ஒரு சூஸ் பண்ணிட்டா டிசைன்ஸ் மட்டும் நம்ம தவிர்க்கிறது, இந்த பிளைன்ல வெள்ளை அந்த மாதிரி ஐவரி மாதிரி அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இங்கே இருக்கு. இந்த மாதிரி வெள்ளை வர்றதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, டிசைனோட சேர்ந்து வரப்போ ப்ராப்ளம் இல்ல. ஃபுல்லா இந்த பிளைன் டைலா வந்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா வெள்ளை மெயின்டைன் பண்றது சிரமமா இருக்கும். ஓகே, இது மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. அது நம்ம நடக்க நம்மளுக்கு இன்னும் பளிச்சுன்னு ஆகிக்கிட்டே வரும். சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க இடத்துல இருக்கிற சூப்பர்வைசர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக எல்லாத்த பத்தி இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்றீங்க, இது எப்படி ஒவ்வொரு ப்ராசஸா அடுத்தடுத்த ப்ராசஸா கொண்டு போறீங்க அப்படிங்கறத டீடைலா பாத்துடலாமா ப்ரோ? பாத்துலாமா? சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல என்னென்ன நடக்குதுங்கிறது A to Z பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆத்தங்குடி டைல்ஸ்னாலே ஆத்தங்குடி மண்ணை வச்சுதான் டைல்ஸ் செய்யறது. வேற எந்த ஒரு மண்ணை வச்சு ஆத்தங்குடி டைல்ஸ் செய்ய முடியாது. முக்கியமானது ஒண்ணுதான் அந்த மண்ணு தான். கால் வலி முழங்கால் வலி எதுவுமே வராது. இது வாரில இருந்து அந்த மணல் எடுத்துட்டு வந்துட்டு முதல்ல அது சலிச்சுட்டு சரள பாதி மணல் பாதி தனியா பிரிச்சுக்குவாங்க. இப்படி ஒன்னொன்னே பார்த்து பண்ணி தான் ஆத்தங்குடி டைல்ஸ் பண்ண முடியும். இது அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, அதுக்கு இன்னொன்னு முக்கியமானது கிளாஸ். இந்த கிளாஸ் போட்டா டைல்ஸோட சைனிங்காக நம்ம கிளாஸ் யூஸ் பண்றோம். அந்த நியூ கிளாஸ் தான் யூஸ் பண்றது. அது 3 டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்த ப்ராசஸ் என்னன்னா கலர் ரெடி பண்றது. ஆத்தங்குடி டைல்ஸுக்கு கலர் ஒண்ணு முக்கியமானது தான். அது கலர் எப்படி ரெடி பண்றாங்க பார்க்கலாம். இது வந்து இங்க உள்ள ஆளுக வச்சு எவ்வளவு ஆளுக நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வச்சுதான் அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து செய்ய முடியுது. இது வந்து கலர் ரெடி பண்றதுனா கஸ்டமர் என்ன கலர்ஸ் கேட்கறாங்களோ எல்லா கலருமே பண்ணி கொடுப்போம். இது வந்து கெமிக்கல் ஐட்டம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஆக்சைடு, ரெட் ஆக்சைடு, எல்லோ ஆக்சைடு, கிரீன் ஆக்சைடு தான். கஸ்டமர்ஸ் வந்து என்ன கலர் கேட்கறாங்களோ எல்லா கலருமே நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம். ஆனா கலர்ஸ் வந்து 100க்கு மேல கலர்ஸ் இருக்கு. அண்ட் வந்து டார்க் கலர்ஸ், லைட் கலர், கொஞ்சம் இன்னும் லைட்டா வேணும், கொஞ்சம் டார்க்கா வேணாலும் நாங்க பண்ணி கொடுப்போம். ஆத்தங்குடி டைல்ஸுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப டைல்ஸ் எப்படி தயார் பண்றாங்கன்னு பார்க்கலாம். என் பேர் பாண்டியன். இதே வேற 40 அனுபவம். வேற எந்த தொழில் படிப்பு இல்லை. இதே இதை நம்பி எத்தனை ஜனங்களை குலைக்குது. இது வேற இந்த ஆத்தங்குடியில வந்து எந்த வருமானம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் தான் இங்க. இல்ல, ஃபுல்லா டைல்ஸ் தான். ஓகே ஓகே. ஆயிரக்கணக்கான வேலை செய்யறாங்க இந்த ஆத்தங்குடி டைல்ஸ். ஆத்தங்குடி. இப்போ நீங்க என்ன இங்க பண்றீங்க? நான் வந்து டைல்ஸ் போட்டுருக்கேன். டைல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. அது எப்படி பண்றீங்கங்கறத ஒரு வாட்டி மக்களுக்கு காமி. இந்த பார்டர் ரெண்டாவது. ஓ, அது வந்து செவுத்தோட பார்டர். சோறு ஒட்டுப்பார். இப்போ இங்க இவர் தான் வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் வந்துட்டு ஒன்னொன்னா இருக்கிற மண்களை வச்சு பக்காவா அந்த காலத்து முறைப்படி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 40 வருட அனுபவம். ஒரு டிசைன் கொடுத்துட்டு இருக்கீங்களோ? ஆமா, இதை உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன். முக்கால்வாசி இந்த டைல்ஸில் வளர்க்குற படிப்பு கிடையாது. இந்த தொழில் தான். இது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பாத்தீங்கன்னா எப்படி ஆத்தங்குடி டைல்ஸ் பண்றாங்கிறத டைரக்டா லைவாவே பண்ணி காமிக்கிறாங்க. அடேங்கப்பா. ஓ, ஆத்தங்குடி டைல்ஸ் இப்படிதான் வரும் இந்த டிசைன். இது வந்து பார்டர் பண்ணிருக்கீங்க. சூப்பருங்கய்யா, சூப்பர் சூப்பர் ஐயா. இது எல்லாமே பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறமா என்னங்கய்யா பண்ணுவீங்க? இப்போ பண்ணிட்டோம்னா காலையில தண்ணியில் இறக்கி. ஓ சூப்பர். தண்ணியை இறக்கிடுவோம். 2 நாள் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம கடைக்கு போக ஆரம்பிச்சிடும். 8 நாள் அந்த கண்ணாடி விட்டு கலட்டுறது. ஓ, 8 நாள் ஆகுமா? கண்ணாடியில மழை பெஞ்சா 10 நாள் ஆகும். மழை பெஞ்சா 10 நாள் ஆகும். ஆமா, ஈரம் காத்துக்கிட்டே. ஓகே, சூப்பருங்க, சூப்பர் பண்ணுங்க. அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, அந்த ஐயா சொல்றதை கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு டைல்ஸ் ரெடி பண்ணி வச்சாங்கன்னா மறுநாள் எடுத்து அதை வந்து வாட்டர்ல போடுவாங்க. அது 2 days கியூரிங் ஆகும். அதுக்கப்புறம் எடுத்து அது காய வைப்பாங்க. அது சன் டைம்னா ஒரு பிரச்சனை இல்லை, அது 1 வாரத்திலே வந்துடும். ரெயின் டைம்னா கொஞ்சம் வந்து டிலே ஆகும். இப்போ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னங்க? அடுத்த ப்ராசஸ் வந்து இந்த டைல்ஸ் காஞ்சதுக்கு அப்புறம் டைல்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே, இது எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்க இந்த காஞ்சதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்றதுக்கு? 5 days ஆகும்னா அதுவா கண்ணாடில இருந்து ரிமூவ் ஆகி அதுவாவே வரும். அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, அந்த கண்ணாடில இருந்து அந்த டைல்ஸ் ரிமூவ் ஆகி வரதை அந்த பாட்டி அம்மா கழட்டி காட்டுவாங்க. ஒரு கண்ணாடி எத்தனை டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க? 3 டைம் யூஸ் பண்ணுவோம்னா. அதுக்கு மேல யூஸ் பண்ணா அந்த சைனிங் இருக்காது. ஆமா. இதுவே அந்த கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணதுன்னா, அந்த டைல் சைனிங்காக அந்த கிளாஸ் யூஸ் பண்றது. அந்த கிளாஸ் 3 டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்மள்ட்ட இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஆத்தங்குடி டைல்ஸ் பொறுத்தவரையும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. கஸ்டமர்ஸ் என்ன டிசைன்ஸ் கேக்குறாங்க அது கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து இங்க காரைக்குடி லோக்கல்ல மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லாவும் அண்ணா அதர் கண்ட்ரிலையும் கூட வந்து இங்க ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து வாங்கிட்டு போறாங்க. அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, அந்த காட்டியாச்சு கண்ணால இருந்து டைல்ஸ் ரிமூவ் பண்ணி காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கொண்டு வைக்கல அது 4 சைடு ஃபுல்லா கார்னர் ஃபுல்லா க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ டைல்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது நார்மல் டைல்ஸ் கம்பேர் பண்றப்போ திக்னஸ்மே அதிகமா இருக்கிற மாதிரி. ஆமாண்ணா, இது வந்து 20 mm திக்னஸ்னா. இங்க இருக்கிறது ஃபுல்லாவே
தான். ஆமா, இது ஃபுல்லாவே ஆர்டர் தான். அது Okay. நீங்க டைல்ஸ் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் எவ்வளவுனா ஸ்கொயர் ஃபீட் 55 டு வந்து 75 வரையும் நமக்கு ரேட் இருக்கு. ஓகே. டிசைன்ஸ் அதிகமாக நம்ம டைல்ஸ் ரேட்டும் காஸ்டும் அதிகமாகும். இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறப்போ இப்போ இந்த மாதிரி பார்டர் டைல்ஸ் எல்லாம் என்ன ரேட்? 45 வரும். 45 வரும். ஆமா. இப்போ நம்ம சதுரமா எடுக்கிறோம்ல இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் இதெல்லாம் எவ்வளவு? இது ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஸ்டாண்டர்ட் ஒரே சைஸ் தான், 10x10 தான். கட்டிங் டைல் 10x5 தான். 10x10 டைல் வந்து பெர் டைல் 40 to 43 வரும். அது வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்ல தான் கவுண்ட் பண்ணி கொடுக்கறது.